ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன் காலை வணக்கம் டு ஆல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சூப்பரான 11th வீக் டே 3 மார்னிங் ஓட்டிங் ரிசல்ட்ஸாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாரும் மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இந்த லைக் பட்டன் தட்டி விடுங்க. இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நிறைய பேர் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய சம்பவங்கள்லாம் வந்துட்டு நேற்று நடந்தது. ஸோ அதில் வந்துட்டு ஒன்று வந்து என்னை ரொம்ப பாதித்த விஷயங்கள் அப்படின்னா ஜெஃப்ரியோட பேச்சு ரொம்ப ஒஸ்ட்டு. இவரால் ஒரு விஷயம் நடந்திருக்கு, அதுக்கு கொஞ்சம் கூட வருத்தமும் பட மாட்டுறாரு. அவர் வந்து பழிச்சொல்லும் சொல்கிறாரு, அவன் நடிக்கிறான்றாரு. இந்த பக்கம் வந்துட்டான், இந்த பக்கம் எப்படி வந்துச்சு, டாக்டர் சொன்னதுக்கப்புறமும் வந்து ஒரு விஷயத்த பண்ணுறாரு. எல்லாரும் பச்சோந்தி மாதிரி பண்ணுறாங்களாம், மாறுறாங்களாம். சார் சூப்பரில் முதல்ல வந்துட்டு பவித்ரா கூட, அதுக்கப்புறம் கோவா கேங் கூட, இப்போ வந்து திரும்ப பவித்ரா கூட சார் சொல்கிறாரு, இப்போ திரும்ப சௌந்தர்யா கூட. ஆனால் சார் என்ன சொல்கிறாருன்னா பச்சோந்தின்னு இவர் சொல்கிறார். அதேமாதிரி சௌந்தர்யா பற்றி பவித்ரா கிட்ட வந்து இவர் சொல்கிறாரு, ஞாபகம் இருக்குங்களா? ஆனால் இவர் வந்து இப்போ வந்து சார் வந்து பச்சோந்தி சொல்கிறாரு. அதேமாதிரி அந்த பக்கம் வந்துட்டு ராணா வந்து அந்த மாதிரி அடிப்பட்டு உட்காந்துருக்காரு. ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துட்டு அவரை பார்க்க போகிறாங்க. இது என்ன வந்து ஹாஸ்பிட்டலில் எல்லாருமே போயிட்டு விசிட் பண்ணாங்க. போங்க எல்லோரும் போங்க, ஏன் நீ போகலடா, நான் எதுக்கு போனோம் அப்படின்னு அவ்வளோ திமிர் பேச்சு. இவருக்கெல்லாம் வந்து அன்றைக்கே வந்து ரெட் கார்டில் எல்லோ கார்டு கொடுத்துருக்கணும். பட் விஜேஎஸ் பண்ண வேலையெல்லாம் இப்போ இந்த மாதிரி இருக்குது. ஸோ இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதை சொல்லுங்கள். ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா அந்த நடந்த பெரிய கொலாப்ஸில் யாருமே உண்மையிலேயே தப்புன்றதை மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்க. ஏன்னா நிறைய நேரங்களில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்துட்டு செம்மையாக வந்து மார்க் பண்ணிகிட்டே இருந்தார். அதுவும் பார்த்தீங்கன்னா அருண் வந்துட்டு அப்படி நைஸாக இன்ஸ்ட்ரக்ஷன், ஃபஸ்ட்டு ராணுவ அங்கே போகாதுன்னு சொன்னதாக இருந்தாலும் சரி, மஞ்சரி இப்போ எடுக்க சொன்னதாக இருந்தாலும் சரி, எல்லா வேலையும் சைலண்ட்டாக ஒரு வேலையை பண்ணிட்டு இருந்தார். அதை பற்றி சொல்லுங்கள். இல்லை உங்களுக்கு இவரால் தான் இந்த பிரச்சனை ஆரம்பிச்சதுன்னா நீங்கள் யாரை சொல்லுவீங்க? மறக்காமல் சொல்லுங்கள். அதே மாதிரி மூணாவது ஒரு கொஸ்டின் என்னென்னா ஏஆர்எம் ரொம்ப பயங்கரமானது. ஸோ ஃபஸ்ட்டு சீசன்லேருந்து ஏஆர்எம்ன்ற ஃபார்மெட்டில் வந்துகிட்டே இருக்குது. ஸோ இப்போ அந்த போன வாட்டி ஏல வந்து அர்ச்சனா வின் பண்ணிட்டாங்க, இந்த வாட்டி ஆர் ஃபார்மெட்டில் யாராவது வின் பண்ணணும்னு சொல்லிட்டு பிக் பாஸ் அவரோட கேமை ஸ்டார்ட் பண்ணிட்டார் அப்படின்ற மாதிரி ஒரு டவுட் வருது. உங்களுக்கு அந்த மாதிரி தோணுதான்றதை சொல்லுங்கள். இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பிளேஸில் யார் இருக்கா அப்படி பார்த்தீங்கன்னா வேறு யாரும் இருக்கிறது வாய்ப்பே கிடையாது. நம்ம முத்து தான் வந்துட்டு சூப்பராக மாச தெறிக்க விட்டுட்டு இருக்கார் ஓட்டில். ஸோ இவர் இது வரைக்கும் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 77,226 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 26.09. ஸோ இன்னும் 3 நாள் வெளியே இருக்குது, அதுங்களே 77,000. ஸோ எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி நாள் முடியாதவங்கள கண்டிப்பாக 1 லட்சத்தை டச் பண்ணுவார், அசால்ட்டாக டச் பண்ணிடுவார். அதே மாதிரி மக்கள்லாம் ஆசைப்படாமல் 3 லட்சத்தை மேபி கிராஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு எக்கச்சக்கமாக இருக்குது. இது வரைக்கும் இந்த சீசன் நடக்கவே இல்லை. அதே மாதிரி இன்னொரு இடங்களில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்துட்டு ராணா வந்ததுக்கப்புறமா அவரை பற்றி சாரி கேட்குற விஷயங்களும் அந்த மாதிரி பண்ணாங்க. பட் இவரும் மஞ்சரி மட்டும்தான் சாரி கேட்குற தப்பு கிடையாது, பட் செய்யறதுக்கு முன்னாடி யோசிச்சுட்டு பண்ணியிருக்கணுன்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு விஷயம் இவர் பண்ணார். என்னென்னா அப்ரிஷியேட் பண்ணுங்கள், இந்த ராணா வந்துட்டு இன்றைக்கி ஃபுல் எஃபர்ட் கொடுக்கணும், அதே மாதிரி யாருக்கும் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு நினச்சி பண்ணா பார்த்தீங்களா, அந்த ஒரு விஷயத்துக்காக இவனுக்கு நீங்கள் கிளாப் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த இடத்த வந்து சூப்பராக ஒரு விஷயமாக மாற்றினார். அது கண்டிப்பாக வந்துட்டு இந்த வழிக்கு இந்த விஷயம் மருந்தாக வந்து யூஸ் பண்ணும், அதாவது சால்வ் பண்ணும் அப்படின்றது எனக்கு தோணுது. உங்களுக்கு தோணுச்சாண்ட சொல்லுங்கள். இதனால தான் முத்துக்குமரன் எல்லாருக்கும் பிடிக்குது. ஆனால் ஒரு சில பேர் வந்து அவர் ஸ்கோர் பண்ணுறதுக்காக பண்ணுறாரு. சரி, ஸ்கோர் பண்ணுறதுக்காகவாவது பண்ணார்ல, மற்றவங்க ஏன் பண்ணல? அதுவும் சௌந்தர்யா என்ன பண்ணாங்க, அங்கேயே வந்து குத்த தான் செஞ்சாங்களே தவிர அதை அந்த காயத்தை இன்னும் பெருசுதான் ஆக்கினாங்களே தவிர அந்த காயத்துக்கு மருந்து போல. இவர் சும்மா நடிக்காத செஞ்சார்ல, அதில் தான் எனக்கு முத்துக்குமரன் விஷயங்கள் பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்கானதை சொல்லுங்கள். ரெண்டாவது பிளேஸ் பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா இருக்காங்க. இவங்களால ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 39,839 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 13.46. ஸோ இது வரைக்கும் பிக் பாஸ் 8 ஹிஸ்ட்ரியிலேயே ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டு இவங்களுக்கு கம்மியாகிட்டு இருக்குது. நீங்கள் நோட் பண்ணிக்கலாம் தான் சொல்லுங்கள். ஏன்னா இந்த டைமில் பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் என்ன தான் மேலே போனாலும் முத்துக்குமரனுக்கு ஓரளவுக்கு வந்து இவங்க டஃப் விட்டுப்பாங்க. ஆனால் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40,000 ஓட்டில் தான் டிஃப்ரென்ஸில் இருக்காங்க. ஸோ ஓட்டு போன வாரத்தை விட இப்போது கொஞ்சம் கம்மியான மாதிரி இருக்குது. அதே மாதிரி இவங்களுக்கும் அடுத்தபடியாக இருக்க ராணுவுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 2,000 ஓட்டு மாதிரி டிஃப்ரென்ஸில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் டைம் அவங்க செகண்ட் பொசிஷன் ஃபஸ்ட்டு பொசிஷனை விட்டு தேர்ட் பொசிஷன் வரதுக்கு வாய்ப்பு எக்கச்சக்கமாக இருக்குது. ஏன்னா அவங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவங்க பண்ண விஷயங்கள் எல்லாமே மட்டும் ஒருத்தர் வந்து அடிப்படை கீழே கிடக்கிறாரு, அதை வந்துட்டு எல்லாரோட அதிகப்படியாக கேவலப்படுத்துது இவங்க தான். வேணா வந்துட்டு அந்த வீடியோ ஒரு வீண் பிடிப்பாருங்க, உங்களுக்கு தேவை பச்சையாக நடிக்கிறான். இவங்க வந்து ஒரு இடத்துல சபையில் என்ன சொல்கிறாங்க, நீ பேசுகிறது, அதாவது ராணுவம் சொல்கிறாங்க, நீ பேசுறது எப்படி தம்மா இருக்குது, இங்கே ஜெனியூனாக சாரி கேட்குறவங்களாம் வந்துட்டு நீ அசிங்கப்படுத்துகிற மாதிரி இருக்குன்னு. அதாவது ராணுவம் வந்துட்டு இவங்க சொல்கிறதெல்லாம் ஜெனியூனாக சாரி எடுத்துக்கணுமா, ஆனால் அவர் வந்து ஜெனியூனாக வந்துட்டு எனக்கு உண்மையிலே வந்து கையில் அடிப்பட்டுச்சு சொன்னால் அதை வந்து இவங்க நடிக்கிற மாதிரி எடுத்துப்பாங்க. எப்படி பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்தால் ரத்தம், மற்றவங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னி. நாங்கள் சொல்கிறது நீ ஜெனியூனாக தான் எடுத்துக்கணும், நீ ஜெனியூனாக பண்ணால் அதை நாங்கள் எடுத்துக்கணும் அவசியம் இல்லைன்ற மாதிரி அங்கே ஓரம் வஞ்சிடும். ஏன் அதே மாதிரி அங்கே வந்துட்டு அந்த குத்தி காட்டுற விஷயங்களை தவிர்த்துருக்கலாம். அவரே வந்து அடிப்பட்டு உட்காந்துட்டு இருக்காரு. அங்கே வந்து இவங்க வந்து ரொம்ப நல்லவங்கன்றதை காமிக்கணுமா? அதுவும் வந்து முத்துக்குமரன் வந்து சொன்னாரா இவங்க கிட்ட வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு அவன் வந்து அடிப்பட்டதை விட
எனக்கு அந்த நடிக்கிற விஷயம் தான் வந்து ரொம்ப வெளிச்சமாக இருந்துச்சுன்னு சொன்னான் அப்படின்னு. சரி சொன்னார். அதில் அதாவது அங்கே வந்து இதை உடனே சொன்னவொடனே வந்துட்டு ஜெஃப்ரி ஃபஸ்ட்டு வந்து என்ன சொல்கிறாரு, இல்லை அவன் தனிப்பட்ட முறையில் தானே உங்ககிட்ட சொல்லியிருக்கான், ஆனாலும் இங்கே வந்து எல்லாருமே பச்சவந்தியாக இருக்காங்களாம். ஆனால் என்னோட கேள்வி என்னென்னா, அவர் சொன்னார் சரி, நீங்கள் என்ன பண்ணீங்க? நீங்கள் வந்து கரெக்டாக நீங்கள் சொல்லுவீங்களா? நீங்களும் எவ்வளோ பேச்சு பேசிட்டு கடைசியில் வந்து அவங்க 2 பேர் சொன்னாங்களா, அதை வந்து இவங்களுக்கு பொறுத்துக்கங்க. இன்னமும் இவங்க வந்து ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணிவிட்டு அவங்க பண்ண மாதிரி இவங்க வந்து எடுத்து வைக்கிறாங்க. அதாவது இந்த சௌந்தர்யாவும் அப்படி தான் இருக்காங்க, சௌந்தர்யாவோட பியர்ஸும் ஒரு சில பேர் அப்படி தான் பண்ணுறாங்க. என்னென்னா முத்துக்குமாரன் நேற்று ஒரு விஷயத்தை சொல்லிட்டார் சௌந்தர்யாவை பார்த்து, இந்த டீப்பா எடுத்து அடித்து மடை உடச்சிட்டு ஜெயிலுக்கு போகிறேன்னு ஒரு காமெடியாக சொன்ன விஷயத்த, ஐயோப்பா உண்மையிலேயே ஒரு கொலை குத்தம் பண்ண மாதிரி ஒரு விஷயத்தை க்ரியேட் பண்ணி, பா ஏன் அப்படி இருக்கீங்க எனக்கு சத்தியம் புரியல. சரி நைட்டாக தூங்கும்போது எதாவது பண்ணுவான்னா ரயான் கிட்ட வந்துட்டு, அவன் பண்ண தப்புக்கு தாண்டா அவன் அந்த மாதிரி அடிபட்டுருக்கன்றாங்க. அவன் தப்பு பண்ணல, ராணுவம் வந்துட்டு உட்காந்துட்டு இருந்தார். வேணும்ட்டே ஜெஃப்ரி எல்லாருமே சேர்ந்து அவரை வந்துட்டு இது பண்ணி அவர் வந்து வந்தப்போ இந்த மாதிரி அடிப்பட்டுச்சு. நீங்கள் எல்லாம் சேர்ந்து தப்புனுவீங்களா? அதுக்கு வந்து அவர் ரியாக்ஷன் பண்ணால் அது அவம்பர தப்பா? சூப்பர், இப்படியே இருங்க. கண்டிப்பாக இதுக்கப்புறம் பாருங்கள் ஃபுல்லாக சௌந்தர்யாவுக்கு இறக்கம் தான். 3வது பிளேஸ் பற்றி நான் ராணுவம் இருக்கார். இவரால் ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. அவரை பற்றி நான் 36,802 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பற்றி 12.43. ஸோ ராணுவுக்கும் அடுத்தபடியாக இருக்கார். ஜாக்லினுக்குமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 11,000 ஓட் டிஃப்ரெண்ட். ஸோ சூப்பராக மாதம் வந்துட்டுருக்காரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக வந்துட்டு டாப் 5ல் கன்ஃபார்ம், அது வந்து மாற்றுக்கிறது கிடையாது. ஏன்னா நான் என்ன நினச்சேன்னா, இன்றைக்கி அவர் வெளியே போயிட்டார்னா அதோட முடிஞ்சுது. இல்லை அவர் கண்டினியூ பண்ணுறாருன்னா அவர் டாப் 5ல் இருப்பார். ஏன்னா ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி ஸ்கூல் டாஸ்கில் வந்து அவருக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சு, எல்லோரும் கார்னர் பண்ணாங்க, ஓட்டு ஜர்ன்னு மேலே போச்சு. இப்போயும் அதே மாதிரி பண்ணாங்க, சர்ன்னு மேலே வந்து 3வது இடத்துல வந்துட்டார். இந்த இடத்துல இப்போ இவ்வளோ பேர் இருக்கிற இடத்துல 3வது வர்றது என்னை கேட்டிங்கன்னா, அந்த பிக் பாஸ் 8ல் ஸ்ட்ராங்கஸ்ட் கண்டஸ்டன்ட் சொல்ல போகிற எல்லா கண்டஸ்டன்ட்டுக்கும் அடித்து ஓவர்டேக் பண்ணிட்டு வந்திருக்காருன்னா இதுதான் டாப் 5ல் நடக்கும். கண்டிப்பாக அந்த லாஸ்ட் வாரமும் நடக்கும். அதில் 3வது ஆள் இல்லை செகண்டில் கூட வரதுக்கு வாய்ப்பு இல்லை, எக்கச்சக்கமாக இருக்குது ராணுவம். அதே மாதிரி பிக் பாஸ் நீங்கள் வெளியே போகிறீங்களா கேட்டால் கூட இல்லை இந்த ஒரு கையை வச்சு நான் பண்ணுவேன் அப்படி இப்படின்னு சொல்லி கண்டிப்பாக நான் வந்து பண்ணுறேன்னு உள்ளே வந்திருக்காது. ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயங்கள். அதே மாதிரி ஃபுல்லாக வந்து இவர் வந்து தெரியப்படுத்துறதுக்காக பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. மற்றவங்களாம் என்ன பண்ணுறாங்க? அவங்களும் தெரியப்படுத்துறது தானே பண்ணுறாங்க, இல்லை கமுக்கமாக உள்ளே வச்சுருக்காங்களாம். அதுலேயும் அதிகப்படியாக சொல்கிறது சௌந்தர்யா தெரியப்படுறதுக்கு எதுவுமே பண்ணல சார். எல்லாம் நீங்கள் நோட் பண்ணிக்கிங்க. அவங்க வந்துட்டு இந்த கேப்டன்ஷிப் டாஸ்க், அதாவது சத்யா கேப்டனாக இருக்கும்போது பாய்ஸ் வர்சஸ் கேர்ள்ஸில் வந்துட்டு தாவணி போட்டு உள்ளே வந்து உட்காந்தாங்க பாருங்கள், சொர்ணா கமார், அது தெரியப்படுறதுக்கு பண்ணல. அதே மாதிரி வந்து இந்த மார்க் பண்ணாங்க பாருங்கள் மஞ்சரியா, அது தெரியப்படுறதுக்கு பண்ணல. அதுக்கப்புறம் வந்து கூப்பிட்டு வச்சு வேணுன்ட்டுமே வந்துட்டு கலாச்சாங்க பாருங்கள் பாய்ஸ் எல்லாம் ப்ரொவோக் பண்ணாங்க பாருங்கள், அது தெரியப்படுத்துறது பண்ணல. எல்லாமே தெரியப்படுத்துறது பண்ணல, இவர் மட்டும் தான் பண்ணியிருக்கார். நீங்கள் நோட் பண்ணிக்கணும். ஆனால் பட் குட் கேம் ஸ்பிரிட். ஏன்னா இவர் இருக்கிற ஹைட்டுக்கும் வெயிட்டுக்கும் திரும்ப ஒன்று வச்சுருந்தாருன்னா ஜெஃப்ரி எப்படி அடித்தார் ஒரு அடி அந்த மாதிரி வச்சுருந்தாருன்னா இவரெல்லாம் சுருண்டு வந்துருப்பார். ஆனால் அதை பண்ணலை. அதே மாதிரி இவர் என்னமோ, அதாவது ஜெஃப்ரி வந்து இவர் லாக் பண்ணிவிட்டு இவர் சைலண்டாக இருந்தவொடனே ஜெஃப்ரி லாக் பண்ணதான் நினச்சி ரொம்ப பூரிப்பாயிருப்பார். இவர் வந்து டால் டாஸ்கில் ஜெஃப்ரி எப்படி லாக் பண்ணால் நம்ம எல்லாருமே பார்த்தோம், அவரை நகரக்கூட முடியல. அதுக்கப்புறம் வேறு வழியெல்லாம் அடித்தார். திரும்ப அவர் ஒன்று பொங்குன்னு ஒரு கூத்திருந்தால் என்ன பண்ணிருக்க முடியும்? ஸோ இங்கே என்னென்னா, நம்ம வந்து இவர் வந்து எதுவுமே ஃபிசிக்கல் அட்டாக் பண்ணல அப்படின்னு ஒன்று இவங்களுக்கு என்ன ஆகிடுச்சுன்னா, இவர் வந்து ஒன்றுமே இல்லை, ஒரு சோதா மாதிரி அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிறாங்க. அது கிடையாது. அவர் எத்திக்கலாக இருக்கார், இவங்க நான் எத்திக்கலாக இருக்காங்க, அதான் டிஃப்ரெண்ட். 4வது பிளேஸ் பற்றி நான் ஜாக்லின் இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தா 25,313 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 8.55. ஸோ ஜாக்லின் சூப்பராக வந்து அவங்கவுங்க டீம் அப்படி தனித்தனியாக வந்து ஜாயின் ஆகிச்சிட்டாங்க. சரி ஓகே. ஆனால் வந்து ஒரு இதில் கான்ஷியஸாக இருந்தாங்க. சௌந்தர்யாவும் சரி, இன்னும் ஒரு சில பேர் வந்துட்டு நம்ம ராணுவம் வந்துட்டு இல்லை அவன் நடிக்கிறான்னு சொல்லும் போதும் ஏன் அது உண்மையாக இருக்கக்கூடாது அந்த மாதிரி தான் கான்ஷியஸாக இருந்தாங்க. அதுதான் கரெக்டு. ஏன்னா அங்கே உண்மை என்னன்றே தெரியாது. எல்லாம் வேணால் சொல்லலாம், யார் மேலே வேணால் பழிய போகலாம். ஆனால் உண்மைன்றது அந்த வழி இருக்குது பார்த்தீங்களா, அவனுக்கு மட்டும் தான் தெரியும். ஆனால் இஷ்டத்துக்கு சொல்கிறாங்க, அதில் கொஞ்சம் கரெக்டாக இருந்தாங்க. அதேமாதிரி இன்றைக்கி வந்து ரயான் வந்து தேவையில்லாமல் இவங்களை வந்துட்டு சொரிஞ்சு விட்டாங்களோ, அதுவும் போன வாரம் நடந்த விஷயத்தை எடுத்து வந்து இங்கே வச்சு அவங்கள வேணுட்டுமே அவமானப்படுத்துகிற மாதிரி இருந்துச்சு. அந்த அவமானப்படுத்துறதுல உடனே ஜெஃப்ரி உள்ளே வந்துட்டு அக்கான்றதை கூட பார்க்காம, ஏன்னா அவ்வளோ இதுவாக தானே இருந்தாங்க, நரம்பு சதவீதம் தானே இருந்தாங்க, வந்து வச்சு செஞ்சு இல்லை அந்த மாதிரிலாம் சொல்லன்னு சொல்லிட்டு ரயானுக்கு வந்து சொம்பு தூக்கி பார்க்கறதுக்கு கன்றாவே இருந்துச்சு. அதனால தான் ஜெஃப்ரி எனக்கு சுத்தமாக பிடிக்க மாட்டேன். ஜெஃப்ரிக்கு ஃபஸ்ட்டு சப்போர்ட் பண்ணது நான் தான். இப்போ ஏன் பிடிக்க மாட்டேதுன்னா, அந்தந்த காலகட்டத்தில் யார் யார் கூட இருக்கணுமோ அவங்கக்கிட்ட வந்துட்டு அந்தந்த விஷயங்களை அனுபவிக்கிறது, அவங்கக்கிட்ட வந்து ஏதாவது கிடைக்குமான்ற மாதிரியே இருக்குது. இப்போ வந்து ஜெஃப்ரி வந்துட்டு கோவா கேங்கில் இருக்கும்போது நல்லா இனிச்சுது, கோவா கேங்கெல்லாம் கலாய்ச்சி விட்டோன்னே வெளியே வந்துட்டார். இப்போ திரும்ப கொஞ்ச நேரம் கழிச்சு இவங்களெல்லாம் பேசிட்டு கடைசியில் பார்த்தா அதே அக்கா மடியில் வந்து படுத்துட்ருக்காரு. அதுக்கப்புறம் பவித்ரா கிட்ட போய் ஜாக்லினையும் சௌந்தர்யா பற்றி குறை சொல்கிறாரு. என்ன கேரக்டர் எனக்கு புரியல எனக்கு. பட் ஆனால் இன்றைக்கி ஜாக்லின் கொஞ்சம் ஓரளவுக்கு கரெக்டாக தான் விளையாண்டாங்க. உங்களுக்கு என்ன தோணுதுன்ற சொல்லுங்கள். 5வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா அருண் இருக்கார். இவரோட ஓட்ஸ் வாங்கியிருக்காரு 24,022 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 8.11. ஸோ அருண், நிறைய பேர் வந்து கைண்ட் ஹார்ட்டட் பர்சன் சொல்கிறாங்க. அப்படிங்களா? கைண்ட் ஹார்ட்டட் பர்சனா? சரி, நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்கிறீங்களா?
ஃபஸ்ட்டு வந்து அந்த கேம் ஸ்டார்ட் ஆனோடனே மஞ்சரி கிட்ட வந்து 2 பேர் தான், ஒன்று ராணவ் ஒன்று மஞ்சரி. ராணவ் வந்து நாங்கள் வந்து அந்த செங்கல் எடுக்கிறாரு. ராணவ் கிட்ட வந்து பிடுங்கினது யார் கல்ல ஃபஸ்ட்டு? அருண். இது எத்திக்கல் கரெக்டாக? சரி ஓகே. அடுத்தது மஞ்சரி வந்து அந்த ஒரு பொண்ணு தனியாக வந்து எல்லாத்தையும் வச்சுட்டு இருக்காங்க. இங்கேருந்து கண்ணை காமிச்சு பக்கத்தில் இருக்கிற டீமை போய் அட்டாக் பண்ண சொன்னது யார்? அருண். இதுவும் எத்திக்கல் கரெக்ட். சரி ரைட். இது ஒன்று. ரெண்டாவது அடுத்தது பார்த்தீங்கன்னா விஜய் விஷால் சூப்பராக ஒரு விஷயத்தை வந்து வைக்கிறாரு. அவர்கிட்ட இவர் பொங்குறாரு. டே நீ திரும்ப திரும்ப வந்து கான்ஷியஸாக விளையாடுங்கன்னு சொல்லாதடா, அவங்க எல்லாருக்குமே தெரியுண்டான்னு சொன்னால் நீ யாரா சொல்கிறதுக்குன்னு வந்து அங்கே வந்து சண்டை போகிறாரு. அவருடைய உயிர் நண்பனாக இருக்க விஜய் விஷாலாக சொல்கிறாரு, அவன் ஒரு கேம் விளாட்றான், என்னை ஃப்ரெண்டாக வச்சு ஏமாத்துறான்னு சொல்லியிருந்தது. அதை நீங்கள்லாம் பார்த்தீங்களா? அதுக்கப்புறம் ட்விஸ்டர்னு ஒரு பேர் வச்சுருந்தாங்க பார்த்தீங்கன்னா, சூப்பராக. அதுக்கு ஏற்ற மாதிரியே அந்த செங்கல் எடுக்கிறதுக்கு வராரு, ஜெஃப்ரி டீம் அட்டாக் பண்ண வராரு. இவர் பக்கத்தில் இருக்கிற டீமு, இவர் எதுக்கு வந்து அவர் வந்துட்டு சண்டை போடாதுன்னு சொல்லிட்டு தடுக்கணும்? நல்லா யோசிச்சு பாருங்க. சண்டை போட வந்தார், நம்மளாம் கண் கூட பார்க்குறோம். மஞ்சள் போட்டு வெளுத்தாங்க, செமையாக வெளுத்தாங்க. நான் வந்து இங்கே ஒரு பொண்ணு உட்காந்துட்டு இருக்கேன், என்னைய வந்து இத்தனை பேர் பண்ணாங்க, உங்களுக்கு அப்போ தெரியல, உங்களை அவங்க அடிக்கலாம். இப்போ இவர் மட்டும் அடித்தாரா? அது கேட்டோன்னு இல்லை, எனக்கு அது மாதிரி ஃபீலிங் ஆச்சான். ஃபீலிங் சூப்பர் ஃபீலிங். சரி திரும்ப வந்துட்டு ஜெஃப்ரி வந்து இவர் வந்து அட்டாக் பண்ணி கீழே விழுந்தார். அப்போ ஏன் வரல? கீழே விழுந்து துடிச்சதுக்கப்புறம் தானே வந்தீங்க. இதில் கைண்ட் ஹார்ட்டட் பர்சன் சூப்பர் அப்போ நம்ம இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டும் அருண் வந்து உங்களுக்கு உண்மையிலேயே வந்து சூப்பரான கைண்டான பர்சனாக தோணுதான்றதை சொல்லுங்கள். 6வது பேஸ் பற்றி நான் பவித்ரா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 19,250 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 6.5. பவித்ரா ஒரு விஷயம் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. என்னென்னா அவங்களுக்கு டவுட் இருந்துச்சு உண்மையாக சொல்லப்போனால். ஆனால் அங்கே வந்துட்டு அந்த வார்த்தையை விடவே இல்லை. இவங்க நடிக்கிறான்னு சொல்லலை. ஆனாலும் திரும்ப கம்பேக் கொடுத்தப்போ ராணுவ கிட்ட வந்துட்டு எல்லார் சார்பும் நான் சாரி சொல்லிக்கிறேன், நான் சொல்லலை, இருந்தாலும் உனக்கு ஒரு மைண்டில் வந்து ஒரு மாதிரி வந்துட்டுன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு சாரியை கேட்டாங்க. அதுக்கப்புறம் அதை வந்து விஜய் விஷால் கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, நான் அந்த இடத்துல சபையில் சொன்னால் மற்ற எல்லாருக்குமே அது ஒரு செம்ம மரணடியாக இருக்கும். ஏன்னா அங்கே வந்து எந்த உண்மைன்னு இல்லை, அதாவது உண்மையாக இல்லையான்னு தெரியாமே வந்துட்டு நிறைய பேர் தேவையெல்லாம் பேசுனாங்க. அவங்களுக்கு ஒரு செம ரிப்ளையாக இருக்கும், இவருக்கும் வந்துட்டு பரவாயில்ல நம்ம இஷ்யூ வந்து அங்கே அட்ரஸ் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை இருக்கும். ஸோ அதுக்காக தான் நான் சொன்னேன்னு சொல்லியிருந்தாங்க. உண்மையிலே சூப்பரான ஒரு விஷயம்ப்பா. ஆனால் இது மட்டும் போதாதுப்பா, இந்த பிக் பாஸ் கேமில் கொஞ்சம் விளையாடுப்பா, இல்லைனா இங்கே பார்ப்பா ஓட்டு இல்லாமல் இருக்கீங்களா அதே மாதிரி தான் பார்ப்பீங்க, கொஞ்சம் பார்த்து விளாடுங்கப்பா அப்படின்றது என்னோட கருத்து. 7வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா தீபக் இருக்கார். இவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா 18,869 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 6.34. ஒரு பொருட்டாகவே மதிக்கல தீபக்கெலாம். இன்றைக்கி கேமில் பார்க்குறேன், சறுக்குன்னு வராங்க, இதே ஜெஃப்ரி தூக்கின்னு போகிறாரு. இவருக்கு அச்சிரவனை அடிக்க முடியுமா? அவர் சிரிச்சுக்கிட்டே புடிங்கிட்டு போகிறாரு, ஒன்றும் பண்ண மாட்டேறாரு இவர். ஏன் பாஸ் அவங்க அக்ரஷன் காமிச்சு பயமுத்தி அதை வைக்க வந்தாங்கன்னா எங்கெங்கே பிடிங்கிட்டு போகிறாங்க, எங்கே பண்ணுறதுன்றாரு. அப்புறம் திரும்ப முத்துக்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. அப்புறம் முத்து சரி இன்னுமே வந்தாங்கன்னா சொல்லுங்கண்ணே, நான் பார்த்து அடித்து தூக்கிடுறேன் அப்படின்ட்டார் அவர். ஏன்னா இவர்கிட்டயே கொடுத்துட்டு போனோம். ஆனால் முத்து செம்மையாக வந்து விளையாண்டார் அப்போ அருண்கிட்ட. அதே மாதிரி அருணுக்கு பிடிக்கும்போது செம்மாடி விழுந்துச்சு. ஆனால் அதை பெருசாக வந்து வெளியே சொல்லிக்கல. ஆனால் அவருக்கு முத்துக்கு சரியான அடி விழுந்துச்சு. பட் இருந்தாலும் தீபக் வந்து கொஞ்சம் பயப்படுறாரு இந்த ஃபிசிக்கல் டாஸ்க் வரும்போது. அது உங்களுக்கே தெரியும். இது வரைக்கும் ஃபிசிக்கல் டாஸ்க் எதுலேயுமே அவர் வந்து ஹார்ஷாக விளாண்டதும் கிடையாது, உள்ளே பங்கெடுத்ததும் கிடையாது. நீங்கள் பார்த்துருக்கீங்களான்றது சொல்லுங்கள். பட் இருந்தாலும் இவருக்கு ஓட்டு கம்மியாக வருது, கொஞ்சம் என்னால் அக்செப்ட் பண்ண முடியல. ஏன்னா நல்ல ஒரு திறமையான போட்டியாளர். ஆனால் திடீர்னு இவரை வந்து கொஞ்சம் கைட்டு விடுற மாதிரி தோணுது. உங்களுக்கு தோணுதான்றதை சொல்லுங்கள். 8வது பிளேஸ் பற்றி மஞ்சரி இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தா 15,874 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 5.36. மஞ்சரி வந்துட்டு அவங்களுக்கு முத்துக்குமரன் கூட தான் இருக்குன்னு ஆசை இருந்திருக்கு. பட் முத்துக்குமரன் வந்துட்டு தீபக் கூப்பிட்டு அந்த பக்கம் போயிட்டார். ஏன்னா தீபக் வந்துட்டு நம்ம ஒரு பிராண்டிங்காக இருக்கலாம் அப்படின்னு சொன்னதுனால அங்கே போயிட்டார். அப்போ என்ன பண்ணுறாரு, இவங்க வந்து 3 பேராக இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் எல்லோரும் 3 பேராக பிரிஞ்சதுனால முத்துக்குமரன் ஒரு பிளானை போடுறாரு. மஞ்சரி நீயும் ராணுவம் வந்துட்டு ஒன்றா இருங்க, நம்ம இருப்போம், நம்ம 4 பேர் சேர்ந்து எல்லோரும் அட்டாக் பண்ணணும். ஆனால் ஃபுல்லாக மஞ்சரி தான் அட்டாக் பண்ணுறாங்க. எல்லாரும் பார்த்தீங்கன்னா மஞ்சரி அட்டாக் பண்ணுறாங்க. இவர் வந்து ராணுவம் வந்துட்டு பிக்ஸை வந்து கொடுக்குறாரு, இவங்க வந்து பிடிக்கிட்டு போகிறாங்க. அவங்க பாவம் நொந்து போயிட்டாங்க. அதனால தான் வந்து ராணுவம் வான்னு சொன்னதுக்கப்புறம் தான் அவர் போனார். ஆனால் அதை வந்து அப்படியே வந்து ட்விஸ்ட் பண்ணி விட்டார் நம்ம அருண். செம்மையாக ட்விஸ்ட் பண்ணி விட்டார். அதே மாதிரி ஒரு சூப்பரான விஷயத்தை வந்து வச்சாங்க. என்னென்னா நீங்கள் இப்போ சாரி கேட்குறது எல்லாமே வந்துட்டு ஓகே தான், நான் இல்லைன்னு உங்கள் சாரியெல்லாம் வந்து கொச்சப்படுத்தலை. ஆனால் நீங்கள் இதுக்கு முன்னாடி வந்துட்டு அந்த நடந்த விஷயங்களில் அந்த மாதிரி கிண்டல் பண்ணுறதை விட்டுட்டு அங்கே என்ன நடக்கணும், அங்கே ஃபஸ்ட் எய்ட் என்ன பண்ணணுமோ அதை முதல் தயவு செஞ்சு பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு விஷயத்தை வச்சாங்க. சூப்பராக இருந்துச்சு. அதை தான் கொஞ்சம் கோல்டு மாதிரி வந்து மேலே வந்து கோல்டு மூலம்லாம் பூசி எக்ஸ்ட்ரா ஒரு விஷயத்தை வந்து நம்ம முத்துக்குமரன் பண்ணார். ஸோ மஞ்சரி உண்மையிலே சூப்பரான தரமான போட்டியாளர். பட் மக்களுக்கு வந்து யார் போட்டியாளர் இல்லை, யார் வந்துட்டு ஒன்றுமே இல்லாமல் வந்து ஓட்டு வாங்குறாங்கன்ற விஷயங்கள் தெரியாமல் இன்னுமே ஒரு சில பேர் வந்துட்டு நல்ல போட்டியாளருக்கு ஓட்டு போடாமல் ஒன்றுமே இல்லாதவங்களுக்கு ஓட்டை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி உங்களோட கருத்தை சொல்லுங்கள். 9வது பிளேஸ் பற்றி அன்ஷிதா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 15,410 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 5.21. ஸோ அன்ஷிதா ஒரு இடத்துல வந்து ஜென்யூனாக இருந்துச்சு, மன்னிப்பு கேட்டாங்க. ஏன் அப்படின்னா இன்னொரு இடத்துல வந்து ரொம்ப மட்டமாக பேசியிருந்தாங்க ராணுவ.
அவன் வந்து நடிக்கிறான் பாரு. சாட்டர்டே சண்டே வந்துட்டு அவனுக்கு எப்படி பண்ண போகிறாங்க பாரு. விஜய் சேதுபதி முன்னாடி அசிங்கப்பட போகிறான். அவ்வளோ பேச்சு அப்பா. ஏன் அவ்வளோ உங்களுக்கு வன்மம் எனக்கு புரியல எனக்கு. ஒருத்த வந்து வழியில் துடிச்சு அவ்வளோ பண்ணிட்டு உள்ள கிளினிக் போயிட்டு திரும்ப ஹாஸ்பிட்டலுக்கு போகிறான். ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கான்னு சொல்லிட்டாங்க. அப்புறமும் வந்து அவன் நடிக்கிறான்னு அதுக்கப்புறம் திரும்ப வந்து இங்கே வந்து மன்னிப்பு கேட்கறதுனால இதெல்லாம் சரியாயிடுமா? ஒரு வாட்டி வந்து உங்களை வந்து யாராவது ஏதாவது அசிங்கமாக பேசிட்டாங்கன்னா திரும்ப சாரி கட்ட நீங்கள் விட்டுருவீங்களா? நீங்கள் பொழந்து கட்ட மாட்டீங்க. அந்த மாதிரி தானே இது. தீயினால் சுட்டப்புண் உள்ளாரம் மாறாது, நாவினால் சுட்ட ஓடுன்னு அதுக்கு தான் சொல்லியிருக்காங்க. அதனால் அங்கே எடுத்து வச்சவொடனே உங்களுக்கு ஃபீல் ஆகிடுச்சு. போய் விஜய் விஷாலுக்கு இது சந்தர்ப்பமாக ஆயிடுச்சு போல இருக்குது. தர்ஷிகா இல்லாததுனால ஈஸியாக புக் பண்ணல. இதே தர்ஷிகா இருந்தால் இது மாதிரி பேசியிருப்பாரா? ஒன்றும் பேச முடியாது. ஒரு பக்கம் அழுதுகிட்டே இருந்தாங்க. இந்த அழுகி நம்மளால் உண்மையாக பொய்யான்னு கூட நம்ப முடியல. உங்களுக்கு உண்மையாக இருந்துச்சா பொய்யா இருந்துச்சுன்றதை சொல்லுங்கள். 10வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா ரயான் இருக்கார். இவரால் ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. அப்படி பார்த்தீங்கன்னா 14,666 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 4.95. ரயான் சூப்பரான ஒரு விஷயத்தை சொன்னார். பட் இருந்தாலும் பரிதாப நிலையில் தான் இருக்கார். அதே மாதிரி அதாவது முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும். முன்னாடி வந்து கோவா கேங்கில் இருந்து இவர் நிறைய அட்டூழியங்கள் பண்ணார் எக்கச்சக்கமாக. இப்போ அந்த மாதிரி ஓட்டு இல்லாமல் இருக்கார். அது காரணம் இவர் தான். ஏன்னா ஸ்டார்டிங்கில் நல்ல ஓட்டு வாங்கின ஒரு ஆள் தான். சரி, ஆனால் லாஸ்ட்டாக வந்து சௌந்தர்யா கிட்ட சூப்பராக ஒரு விஷயம் பண்ணார். என்னென்னா, நான் உங்கள்கிட்டலாம் சொல்லிகிட்டே இருந்தேன். ஒரு விஷயம் தெரியறதுக்கு முன்னாடி இவன் ஜெஃப்ரி சொன்னான், அவன் சொன்னான், இவன் சொன்னான்னு சொல்லிட்டு நீங்கள் எதுக்கு முடிவு வந்து தேவையில்லாமல் வார்த்தையை விட்டீங்க? அது ரொம்ப பெரிய தப்புன்னாரு. சூப்பரான வார்த்தை. இதை ஏன் ஃபாலோ பண்ணலாம் தெரியல. சரி, இங்கே இவ்வளோ அழகாக சொல்லிவிட்டு ஏன்ப்பா ஜாக்லின்னு போட்டு அந்த மாதிரி வந்து அசிங்கப்படுத்தினேன் அப்படின்னா உள்ளுக்குள்ளே ஏதோ ஒன்று இருந்துச்சுன்ட்டாரு. என்னத்தை சொல்லுவீங்க? லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா 11வது பிளேஸில் வந்துட்டு நம்மளுடைய மங்களம் சார் இருக்காரு, ரஞ்சித் சார். இவர் எல்லாம் ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா 8,864 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 2.99. ஆனால் இவருக்கும் ஓட்டு போகிறாங்க பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 9,000 ஓட்டு வந்துருச்சுல. சூப்பரில். அவங்களாம் வந்து உண்மையிலேயே பெரிய மகான்களாக தான் இருப்பாங்க. சரி, அதாவது இந்த ஆட்டம் கூட பிடிச்சிருக்கு பாருங்களேன். சரி, இவர் வந்து இன்றைக்கி என்ன பண்ணார்னா, அவரோட ஃபுல் வீரத்தை வந்துட்டு யார்கிட்ட காமிச்சார்னா மஞ்சரி கிட்ட காமிச்சார். அவரால் அதை தான் பண்ண முடியும். இதே இது வந்துட்டு ராணுவ போட்டி போகிறதோ, முத்துக்குமரன் கிட்ட போட்டி போகிறதோ, அருண் கிட்ட போட்டி போகிறதோ எல்லாம் பக்கத்து டீமில் தான் இருக்காங்க. அதை பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து அதெல்லாம் தெரியாது. இதே மஞ்சரி கிட்ட வந்து போட்டி போகிறதுனா தெரியும். சூப்பரில். என்னத்தை பண்ணுறது? போகிறதுக்கு முன்னாடி ஒரு நல்ல பேர் வாங்கிட்டு போகக்கூடாதான்? அதுவும் 6 பேர் சேர்ந்து அந்த பொண்ணுக்கிட்ட பிடுங்குறாங்க. இவர் ஒருத்தர் பிடுங்க நான் ஈஸியாக பிடிங்கிட்டு போயிடலாம். அந்த பொண்ணு 6 பேர் சேர்ந்து பிடுங்குற அளவுக்கு அந்த பொண்ணு அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான வருது. என்னையா பண்ணுறீங்க? சரி, இவங்க எல்லோரும் மொத்தமான ஓட்ஸ் எவ்வளோ அப்படி பார்த்தீங்கன்னா 2,96,035 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வாரம் ரஞ்சித் கன்ஃபார்ம். ரயான் வந்து மிட்வீக் எவிஷனில் இருக்க போகிறாரு. கன்ஃபார்மாக வந்து மஞ்சரியும் காப்பாற்றப்படுவார். ஏன்னா அதுக்கு மேலே அன்ஷிதா தான் இருக்காங்க. ஸோ எது எப்படியோ மஞ்சரிக்கு கொஞ்சம் ஓட்டு வந்து கொஞ்சம் மேலே வந்திருக்காங்க. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. ஸோ நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். இந்த வீடியோக்கு மறக்காமல் அந்த லைக் பட்டன் தட்டி விடுங்க. நம்மளோட சேனல் ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் நண்பர்கள்.